இன்னைக்கு நாம 2024 வருஷம் ரிலீஸ் ஆன பக்கிதா அக்கி நெக்கரா அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். படத்தோட போலன் என்னன்னா, இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு நபரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. பணத்துக்கு அடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கையில நடக்கிற அமானுஷ விஷயங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதையை. படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே அரி சினிமாட்டிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே நம்ம படத்தோட ஹீரோனை தான் காட்டுறாங்க. முகம் முழுக்க ரத்தத்தோட நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணால நடக்க கூட முடியல. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட முதுகுல கூட ரத்தம் இருக்கு. அப்படி இந்த பொண்ணை யாருக்கு என்ன பண்ணாங்க, இல்ல இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு எதுவுமே தெரியல. இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கோமா அப்படியே ஒரு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் அப்படியே கேமரா திரும்பி பாப்பாங்க பாருங்க. அப்படியே நம்மளே பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ண இதுக்கு எல்லாத்தையும் கீரன் தூக்கத்திலிருந்து கனவா கண்டு கண்ண முடிக்கிறாங்க. ஆமா, கீரனுக்கு இந்த மாதிரி சில கனவுகள் அடிக்கடி வந்துட்டு போகும். அது மட்டும் இல்லாம கீரனுக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு இடத்துல இந்த பொண்ணு ஒரு சில பேர் வந்து பார்த்தா தங்கி இருக்கிறாங்க. ஒரு ஹாஸ்டல் மாதிரியான ஒரு இடம். இந்த இடத்துல இருக்கும் போது தான் கிரண் இந்த மாதிரி கண்ணை மூச்சு பாக்குறாங்களே. அப்ப அவங்களோட ஃப்ரெண்டு கென்னாடி ஆச்சு வழக்கம் போல பேய் கனவா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிரண் சொல்றாங்க. அதுக்குதான் படுக்க போறதுக்கு முன்னாடி சாமி சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் பார்க்கணும், அப்படி இல்லாட்டி மனசுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒன்னு செல்லுல பார்க்கணும். 24 மணி நேரமும் பேய் பிசாசு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தா நைட்டு கனவுல எல்லாம் அந்த மாதிரி தாண்டி போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா நான் வந்து பார்த்தேன் நைட்டு தூங்கும் போது சாமி சம்பந்தப்பட்ட ஒரு இஸ்லாம் மதத்தோட ஆடியோ புக் தான் கேட்டேன், மத்தபடி நான் தப்பா எதையும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி என்ன இந்த கேள்வி கேட்கறியே, நீ என்னத்த பார்த்த, உன்னோட போனை கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டோட போனை புடுங்கி பாக்குறப்ப அதுல வெறும் சினிமா பாடல்களா இருக்கு. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சினிமா சம்பந்தப்பட்ட எதுவுமே அவங்க பேசக்கூடாது, பார்க்க கூடாது, சினிமா பாடல்களை கூட கேட்க கூடாது. 24 மணி நேரமும் தன்னோட மதத்தை வந்து பார்த்தா பின்பற்றிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட ரூல்ஸ் இருக்கும். இப்படி இருக்கும்போது தான் ஃப்ரெண்டுக்காரி சினிமா பாட்டு கேட்டுட்டு இருக்கதை பார்த்துட்டு, ஏண்டி என்னடி ரூல்ஸ் மீறிட்டு சினிமா பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்க, இது நம்ம வார்டனுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கிரண் கேட்கறாங்க. ஆனா அதுக்கு ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்றானா, எனக்கு இந்த இடத்துல குரான் சம்பந்தப்பட்ட படிக்கிறது, நம்ம மதத்தை பத்தி படிக்கலாம் பிடிச்சிருந்தாலும் ரொம்ப பிடிக்கவே இல்லை. எனக்கு வந்து சினிமா மேலதான் ஆர்வமா இருக்கு. எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாடகி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆசை. பட் இந்த இடத்துல இருந்துட்டு என்னால அந்த மாதிரி கனவுலாம் காணதான் முடியும், நிஜத்துல நடக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது கிரண் வந்து பார்த்தோம் ஒரு சூப்பரான ஐடியா தராங்க. நீ உடனே வந்து ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க, அப்ப மூலமா வந்து பார்த்தோம் ஒரு குழந்தை பேத்துக்க, அந்த குழந்தைக்கு தாலாட்டில இருந்து எந்த பாட்டு வேணுமோ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ பாடலாம், உனக்கு அது சுதந்திரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஃப்ரெண்டுக்காரி கென்னடி என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா தெரியுதான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இங்க இருக்கிற அந்த பாடன் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, அவர் ஜமாத் தலைவர் சொல்லுவோமே, அவரை பாக்குறதுக்காக ஒரு நபர் போறாரு. பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸமா இருக்காரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோ எதுக்கு இங்க வந்திருக்காருன்னு சொல்லி பார்த்தா, அவருக்குமே வந்து பார்த்தா அப்பா அம்மா யாருமே கிடையாது. பட் ஒரு பிசினஸ் மேன் தான். இவருக்கு வந்து பார்த்தா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட வந்து பார்த்தா ஏதாச்சும் பொண்ணு கிடைக்குமா, எனக்கு பார்த்து தரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க வந்திருக்காரு. நம்ம சொந்தக்காரங்க கிட்ட கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்க வந்திருக்காரு. இப்படி இந்த பையன் கிட்ட வந்து பார்த்தா ஒரு பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஹீரோனும் அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்தா கேட்டுட்டாங்க. அந்த பையனை பார்த்துமே ஹீரோனுக்கு வந்து பார்த்தா பிடிச்சு போயிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டுட்டு இந்த இடத்துல அவங்களோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்டன் இருப்பாங்க, பலத்த தாய். அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவனுக்குமே வந்து பார்த்தா பொண்ணு தானே பார்த்துட்டு இருக்காங்க, அப்பா கிட்ட கூட வந்து பொண்ணு தானே கேட்கறா, ஏன் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கென்னடி உனக்கு பைத்தியங்கிட்டையும் பிடிச்சிச்சா, யாருனே தெரியல திடீர்னு அவனை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ற, நீ வந்து நிறைய படிக்கணும் நிறைய விஷயத்த கத்துக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீல, அதெல்லாம் எங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, ஏமா கல்யாணத்துக்கு அடுத்து படிக்கிறதோ புது விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணவோ கூடாதுன்னு சொல்லி சட்டமா போட்டிருக்காங்க, அதெல்லாம் அவன் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோ வந்து ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இடைத்தேர்தல வந்து பார்த்தா அவர் நின்னு ஜெயிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேள்விப்பட்டுறாங்க. அதனால அவருக்கு என்ன பண்றாருன்னா தான் கட்சி நிர்வாகிகள் கூட ஹீரோனை கூட்டிட்டு போயிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்படி என்ன சொல்றாருன்னா, எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருப்பாங்க, அந்த பொண்ணு தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்ற மாதிரியும் அவளை வந்து பார்த்தா அவங்க எல்லாருக்கும் அவன் அறிமுகப்படுத்துறன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் கூட்டி வச்சு அந்த பொண்ணு கூட வந்து பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கீரன் வந்து பார்த்தா யாரோ தொங்க கூப்பிடுற மாதிரி தெரியுது. திரும்பி பாக்குறப்ப யாருமே இல்ல. பட் கிரண் முன்னாடி வந்து பார்த்தா ஒரு கொடூரமான புருவம் ஒண்ணு நிக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு லேடி மூக்குல இருந்து ரத்தம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை பாக்குற ஹீரோக்கு என்ன பண்றான், அந்த லேடிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் ஹெல்ப் பண்றான். இப்படி இருக்கும்போது டக்குனு வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த புருவம் வருது. அதை பார்த்துட்டு கிரண் வந்து பார்த்தா பயந்து கத்துறாங்க. உடனே ஹீரோ என்னாச்சுமா என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, இல்ல நான் ஏதோ ஒன்னு பார்த்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி, சரி சரி ஏதோ புது பொண்டாட்டி அப்படிதான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தா அந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். அப்படி போறப்ப ஊர் முழுக்க வந்து பார்த்தா ஒரு கட்டோட் இருக்கு. அந்த கட்டோட்ல வந்து பார்த்தா இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இவரு வந்து பார்த்தா பரம்பரை இந்த ஊர்ல வந்து எம்எல்ஏவா இருக்கிறாராம். அவருக்கு தான் வந்து பார்த்தா எப்படி ஓட்டு விழும், அவர் எதிர்த்து தான் வந்து பார்த்தா நான் நிக்கிறேன், எப்படி நான் ஜெயிக்க போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றப்ப அது கிரண் என்ன சொல்றாங்கன்னா, எங்க எதுக்குங்க நீங்க வந்து கவலைப்படுறீங்க, நீங்க இந்த ஊர் மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்றத சொல்லி ஓட்டு கேளுங்க, மக்களுக்கு என்ன பண்ண போறோம், அதனால இந்த மக்களுக்கு வந்து பார்த்தா என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லி ஓட்டு கேளுங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கிரண்
பொண்ணு சொன்னது வந்து ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அதனால அந்த பொண்ணோட கையை பிடிச்சு உங்களுக்கு ஒரு முத்தலாம் கொடுக்குறான். இது மட்டும் இல்லாம நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவான்ற மாதிரி சொல்லிட்டு நேர தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோயின் வீட்டுல சமைச்சிட்டு இருக்கும்போது யாரோ தொங்க ஹீரோனை கட்டி பிடிக்கிற மாதிரி தெரியுது. திரும்பி பாக்குறப்ப அந்த இடத்துல யாருமே இல்ல. சரி நம்மளோட கற்பனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் திருப்பி தன்னோட வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திருப்பி யாரோ தொங்க கட்டி பிடிக்கிற மாதிரி பின்னாடி நிழல் தெரியுது. திரும்பி பாக்குறப்ப அந்த வீட்டுல வேலை பாக்குற ஒரு லேடி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ரொம்ப டயர்டா இருப்பீங்க, பால் குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மசாலா பால் மாதிரி என்னத்தை எடுத்து கொடுக்குறாங்க. பட் ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா எனக்கு இது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்களான்னு சொல்லி கேக்குறப்ப இல்லம்மா இப்பதான் மொத வாட்டி வந்தேன், ஐயா உங்களுக்கு வந்து பால் கொடுக்க சொல்றாங்க கரெக்டான டைம்ல, குடிக்கலன்னா என்னதான் திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கும்போது திருப்பி வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி தெரியுது. கரெக்டா இந்த இடத்துல பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் தான் ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க நான் வேற பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்றப்ப என்னமாச்சு அப்படின்றாங்க. பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோக்கு என்ன பண்றாரு தான் பொண்டாட்டிக்கு நகம் வெட்டி விட்டுட்டு இருக்காரு. அப்படி விட்டுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டையும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது வீடு முழுக்க பழமையான போட்டோ இருக்கு. அதுல ஒரு போட்டோ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கூட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. இந்த போட்டோ பார்த்து இது எந்த வயசுல எடுத்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப சின்ன பிள்ளை இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோ எடுத்தோமா, அந்த வீடு இருக்கு பாத்தியா முதல்ல அந்த வீட்டுல தான் நானும் எங்க அப்பா அம்மா 3 பேருமே இங்க இருந்தோம். ஆனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டை எங்க அப்பா வித்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி ஹீரோன் கேக்குறப்ப என்ன பண கஷ்டம் தான், வேற வழி கிடையாம அந்த வீட்டை வித்துட்டு அப்புறம் நாங்க நிறைய கஷ்டப்பட்டோம், இப்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோ பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஃபீலோட ஃபீலா ஹீரோனோட நகத்தை தெரியாம வெட் பண்ணிட்டான். அதை வந்து பாத்தீங்கன்னா சதையும் சேர்த்து வந்துட்டு இதனால ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா அலறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பொண்ணுல தெரியாம நீங்க நகத்தை வெட்டுறத பத்தி சதையும் சேர்த்து வெட்டிட்டீங்கன்னு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். ஹீரோன் என்ன பண்றாங்க பொண்ணுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை சமாளிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோக்கு என்ன பண்றானா ஹீரோன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப ஹீரோன் வந்து திருப்பி ஒரு விஷயத்த சொல்றாங்க. நேத்து நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது ஒன்னு சொன்னீங்கல்ல, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்காக சம பங்கு கொடுப்பேன், அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நான் நல்ல வேலை கொண்டு வருப்பேன்னு சொல்லிட்டு என் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதை கேட்டதுக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஐடியா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மூலமா தானே படிச்சேன், அங்க இருக்கிற பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி செலவு அப்படின்றது நிறைய இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி கிடைக்காம பாதிலே வந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல கல்வியை கொடுங்க, அது மட்டும் இல்லாம அவங்க கல்வியை முடிச்ச கடுத்தது அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. எங்க என்னங்க ஆச்சு அப்படின்னும் போது அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கறதுக்கு பத்தி நான் வேணா ஒரு செஃப்பா பார்த்து உங்களுக்கு சமையல் கத்து கொடுக்க சொல்லட்டுமா, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணத்துக்கு அடுத்தது செஃப்பாவோ ஒரு வீட்டுல போய் தானே வேலை பார்க்க போறாங்க, புருஷன் பொண்டாட்டிக்கு சமைச்சு தானே போட போறாங்க, ஏன் அந்த மாதிரி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல. ஏன்னா நேத்து வரைக்குமே இந்த பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது பண்ணணும், பெண்கள் தான் நம்ம நாட்டின் கண்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசினவன் திடீர்னு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுப்பங்கரையில மட்டும் தான் இருக்கணும், அவங்க வெளியே போக கூடாது அப்படின்ற மாதிரி பேசுறானே, இப்ப நல்லவனா இல்ல கெட்டவனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் கிரண் வீட்டுல பேர பார்த்துட்டு இருக்க அந்த லேடி இருக்காங்களா, இது சூனியக்காரி போல இருக்கு. ஏன்னா கிரணோட வெட்டப்பட்ட அந்த சதையை எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அதை போயிட்டு அவங்க ஏதோ ரிச்சுவல் மாதிரி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இதே நேரத்துல கிரண் வீட்டுல தொழுக பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க மாமிசத்தை தின்ற மாதிரி சத்தம் கேக்குது. திரும்பி பாக்குறப்ப பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருவம், அது வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கறி தின்னுட்டு இருக்கு. அதை பாத்துக்கிறது கிரண் வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டாங்க, அடிச்சு கண்ணு மூச்சு பாக்குறாங்க. இதுமே வந்து பாத்தீங்கன்னா கிரண் கண்ட கனவு தான். அப்பதான் கிரண் பக்கத்துல பாக்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட காணும், எங்க போனார் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறப்ப வெளியே நிக்கிறாங்க. அவர்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. 2-3 நாளா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி தப்பா நடக்குது, நான் வந்து நார்மலாவே இல்ல, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அவரு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்கவே இல்லை. இந்த கனவுக்கு என்னாச்சுமா அப்படின்ட்டு எதுவுமே கேட்கல. ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை வந்து பாத்தீங்கன்னா வேகமா கலப்புறாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு மேக்கப் போறதுக்காக அந்த லேடி வருவாங்க, மேக்கப் பண்ணி கரெக்டா போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டுல வேலை பார்க்குற அந்த லேடி ஹையர் பண்ணிட்டு இவரும் கிளம்பி போறாரு. ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த மேக்கப் அவங்க கிட்ட போட்டுட்டு இருக்காங்க. அப்படி போட்டுக்கிறது இங்க எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த மசூதி மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பல பேர் இருக்காங்க. ஹீரோனை பார்த்தா அவங்க அப்பா மாதிரி ஒருத்தர் இருப்பாருல, அவருமே இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இவங்க 2 பேரும் நல்லா நார்மலா பேசுறாங்க. அவருமே வந்து பாத்தீங்கன்னா சரிப்பா வாங்க உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போறாரு. இங்க இருக்கிற இஸ்லாமிய மத நண்பர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து போட்டு கேட்டுட்டு இருக்காரு. என்ன சொல்லி கேட்கிறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கடவுளால் அனுப்பப்பட்ட குழந்தைகள் அப்படின்ட்டும் கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லதே செய்வாரு அப்படின்ட்டும் குறிப்பா பெண்களை பத்தி பல விஷயங்களை சொல்றாரு. நரகத்துல பெண்கள் மட்டும் தான் இருக்கிறாங்களாம். எதுக்கு பெண்கள் மட்டும் நரகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க எல்லாருமே தங்களோட கணவருக்கு அடங்காதவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கணவனுக்கு அடங்காம மேக்கப் போட்டுக்கிட்டு ஹாட்டான ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பெண்கள் மட்டும் தான் இஸ்லாமிய முறைப்படி இறந்த கடத்து நரகத்துக்கு போயிடுவாங்க. அதனால பெண்களாகி நீங்க ஒழுக்கமா இருக்கணும், உங்க கணவன் பேச்ச மீறக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல அந்த பேய் நிக்கிற மாதிரி தெரியுது. அதனால பயப்படுறாங்க. சரி இந்த இடத்துல இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா ரெஸ்ட் ரூம் பக்கம் போறாங்க. அங்க போயிட்டு ஹீரோன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போது அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாங்க ஹீரோனுக்கு எதிர வந்து இந்த மாட்டோட கால் இருக்கு தெரியுமா குழம்பு, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புருவா நிக்கிற மாதிரி தெரியுது. அதான் ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, என்னமோ தப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயந்துடுச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா வேகமா அந்த இடத்தை விட்டு போறாங்க. அப்படி போறதுக்கு எல்லாத்தையுமே ஹீரோனோட ஃப்ரெண்ட் அங்கதானே இருப்பாங்க. அவங்களும் பார்த்துட்டு என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற எல்லாத்தையுமே சொல்றாங்க. அந்த மாதிரி சில அமானுஷமான கனவுகள்
வருது அப்படின்ற மாதிரி. அது ஹீரோனுக்கு பழக்கமா வருது அப்படின்றனால ஃப்ரெண்டு காரையும் வந்து பார்த்தனா பெருசா எடுத்துக்க மாட்டான். இப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற ஒவ்வொரு பேனரா வந்து பார்த்தனா பொத்து பொத்துன்னு காத்துல கீழே விழுற மாதிரி இருக்கு. யாரோட பேனர் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது எல்லாமே ஹீரோவோட பேனர் தான். இத பாக்குற ஹீரோனுக்கு வந்து பார்த்தனா ஹீரோக்கு ஏதோ ஒன்னு தப்பா நடக்க போகுது, ஒரு உயிருக்கே வந்து பார்த்தனா ஆபத்தா இருக்க போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இத நடக்கிற எல்லாத்தையுமே புருஷன் கிட்ட சொல்றாங்க. பட் அவர் வந்து பார்த்தனா நடக்கிற எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்றாங்க. எனக்கு என்னமோ நீங்க தோத்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் வந்து பார்த்தனா உங்க மேல பில்லி சூனி ஏதோ எபி விட்டுருக்காரு போல இருக்கு, நீங்க எலெக்ஷன்ல தோத்தா மட்டும் போதும், அப்படி இல்லாட்டி உங்க உயிரை போயிடுமே அப்படின்ற மாதிரி இவங்க பயப்படும் போது இங்க பாரு அதெல்லாம் எதுவுமே நடக்காது, நம்ம வந்து பார்த்தனா கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கோம், கரெக்டா வந்து பார்த்தனா எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல வேலை பார்க்குற அந்த லேடி வந்துட்டு கிரணுக்கு வந்து பார்த்தனா பால் கொடுக்குறாங்க. இந்த பாலடி குடிமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கிரண் வந்து பார்த்தனா அந்த கையில எடுத்து வச்சிட்டு இருக்காங்களா, அப்ப வந்து பார்த்தனா பெல்ல எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றான், பெல்ல போறான், கரெக்டா கரண்ட் போகுது. கிரண் அந்த பாலை குடிக்காம இங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறான். போய் பாக்குறப்ப ஹீரோ வந்து பார்த்தனா மெழுகுவத்தில ஏத்தி வச்சுட்டு ஏதோ ரிச்சுவல் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். இத பாக்குற கிரணுக்கு இங்க என்னங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏற்கனவே கிரண் வந்து பார்த்தனா கருப்பு கலர்ல ஏதோ ஒரு உருவம் கிரண தொடுற மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு திருப்பி ஹீரோ கிட்ட போய் சொல்றப்ப அவர் வந்து பார்த்தனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு. தன்னோட கண்ட்ரோலே இல்ல. ஒரு கண்களை பாக்குறதுப்ப பெல்ல பெல்லுன்னு இருக்குது, பேய் பிடிச்சா இருக்கும் அந்த மாதிரி இருக்கு போல இருக்கு. கிரண் கூப்பிட்டு பாக்குறதுக்கு அவர் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அதுக்கடுத்து அந்த உருவம் என்ன பண்ணுனா டக்குனு கிரணை பிடிக்குது. கிரணோட கண்களும் வந்து பார்த்தனா லைட்டா பெல்லையா பாருது. அப்பதான் தெரியுது கிரணுக்கும் வந்து பார்த்தனா பேய் பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே கட் பண்ணா கிரணோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இஸ்லாமிய முறைப்படி ஒரு சில பேருக்கு உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும் போது அவங்கள தாண்டி தான் கிரண் நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இப்ப எங்க போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டு கறி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா நடந்து போன ஹீரோய்க்கு ஒரு டெட் பாடியை வந்து பார்த்தனா துணியால கட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. புதைக்கிறதுக்கு முன்னாடி துணி போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. யார்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா எதிர்கட்சி தலைவர் இருக்காருல, அவரோட பணத்துக்கு தான் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது. அவர் எப்படி இறந்தாரு என்ன கேதுன்னே தெரியல. டக்குனு பார்த்தா இதுக்கு எல்லாத்தையுமே கிரண் தூக்கத்துல இருந்து கனவா கண்டி கெஞ்சிருக்காங்க. ஏமா உனக்கு இப்படிலாம் ஒரு கனவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது பக்கத்துல பாக்குறப்ப பயக்கும் போல அவங்க புருஷனை காணும். எங்கன்னு சொல்லி பாக்குறப்ப ஒரு ஹால்ல உட்கார்ந்து இருக்காரு. சாரிங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு நான் டிஃபன் கூட ரெடி பண்ணல அப்படின்றப்ப பரவாயில்லமா ஏதோ அசதியில தூங்கிட்டு இருந்த போல இருக்கு, உனக்கு நான் வேணா காப்பி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருந்து கெஞ்சிருக்காரு. அப்படி கெஞ்சிருக்கும் போது அந்த இடத்துல ஒரு சில பேர் வந்துட்டு இவர்கிட்ட வந்து பார்த்தா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி எதிர்க்கட்சி உங்களுக்கு எதிர்த்து போட்டிட்டாருல, அவர் வந்து பார்த்தா இறந்து போயிட்டாரு, அவரோட வீட்டுக்கு நீங்களும் உங்க பொண்டாட்டி போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரு என்ன பண்றாரு சரின்ட்டு தான் பொண்டாட்டியை கூப்பிட்டு போறாரு. போறப்ப கிரணுக்கு ஏகப்பட்ட குழப்பம். ஏன்னா அவங்க கனவுல தான் வந்து பார்த்தா அவரை கொலை பண்ற மாதிரி பார்த்தாங்க. அப்ப உண்மையில அவருக்கு எப்படி இறந்து போனாரு, ஒருவேளை கிரண் தான் கொலை பண்ணாலா, இப்ப நடந்ததெல்லாம் கற்பனைக்கா இல்ல நிஜமா அப்படின்ட்டு தெரியாம கிரண் ஒரு குழப்பத்தோட என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அடுத்தது அவருக்கு என்ன பண்றாரு, தான் பொண்டாட்டியை கொடுத்துட்டு இங்க பாருமா நீ பிரேயர் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. கிரண் வந்து பார்த்தா பிரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல குரான்ல வந்து பார்த்தா வசனமே இல்லை, எல்லாமே பேருக்கு எம்டி பேப்பரா தான் இருக்கு. அதை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இது ஒரு குரல், ஏன் ஒரு கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரணுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த குரலுக்கு மதிப்பு கொடுக்காம திருப்பி வேற ஒரு புக் எடுத்துட்டு அவங்க குரான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிச்சிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு எழுத்தானது மறைய ஆரம்பிக்குது. இதனால கிரணுக்கு வந்து பார்த்தா பயம் வந்துட்டு டக்குன்னு அந்த இறந்து போனா அப்படியே வந்து பார்த்தா கேஞ்சு உட்காந்துட்டு எதுக்கடி என்ன கொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவ்வளவுதான் கிரண் கத்துறாங்க கதறாங்க. இந்த பார்த்துக்கு அடுத்து கிரணுக்கு என்ன பண்றானா அவங்க பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி போகும்போது இந்த பொண்ணோட அப்பா மாதிரி இருப்பார்ல, அவருக்கு என்ன பண்றாரு, கேமா என்னாச்சு என் பொண்ணு இங்க விட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல உங்க பொண்ணு வந்து பார்த்தா நல்லா தான் இருக்கா, கிணத்துல ஒரு மாதிரி பயப்படுறா போல இருக்கு, அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், நீங்க எப்பனாலும் வந்து இங்க பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றேன்னா தான் பொண்டாட்டிய கார்ல கூட்டிட்டு போறாரு. அப்படி போகும்போது கிரண் பார்த்து தனக்கு நடந்த விஷயத்த சொல்ல வரும்போது அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லங்க என் கனவுல அப்படின்ற போது எனக்கு என்ன ஆச்சு, உனக்கு எதுக்கு புருஷனை எதிர்த்து பேசிட்டு இருக்கிற, புருஷனை எதிர்த்து பேசுற பெண்களுக்கு எல்லாரும் நரக்கத்துக்கு தான் போவாங்க, உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கிரணுக்கு வேற வழி கிடையாது. அமைதியா என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இப்ப கிரணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தா தான் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவரு கூட வந்து பார்த்தா பொண்ணை விட்டுட்டு போக மாட்டாரு, என்ன நடக்குது அங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அதுக்கு அந்த அப்பாக்கார என்ன சொல்றானா வேற வழி கிடையாதுமா, நம்ம பொண்ணை வந்து பார்த்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அது அவங்க குடும்பத்தோட பிரச்சனை, நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இருந்தாலும் அம்மாக்காரிக்கு வந்து பார்த்தா மனசு கேட்கல. அதனால என்ன பண்றாங்க கிரனோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சாப்பாடு கொடுத்து இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வரியா அப்படின்ற மாதிரி சொல்ல திருட்டு உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டு வாசல ஹீரோப்பும் அந்த வீட்டோட பேனக்கார பொம்பளை தான் நிக்கிறாங்க. கிரனோட ஃப்ரெண்ட பார்த்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இந்த மாதிரி கிரனுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அம்மா வந்து பார்த்தா சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல ஒரு விஷயம் அப்படின்றாங்க, என்னமா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேக்குறப்ப கிரனுக்கு என்ன ஆச்சு, அவ எப்படி இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறப்ப தெரியல, அவ கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்கா, பட் இந்த பொண்ணு இப்ப நல்லா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அவளை பார்க்க முடியுமான்னு சொல்லும்போது இப்போதைக்கு அவளை பார்க்க முடியாது, போயிட்டு அப்புறமேட்டு பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றாங்க அனுப்பி விட்டாங்க. அப்படி போகும்போது இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா மூஞ்சில் அடிச்ச மாதிரி போயிட்டு என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு என்ன பண்றானா திருப்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது வீட்டோட இன்னொரு சைடு ஒரு சில பேர் நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை இந்த பக்கமா போனா வீட்டுக்குள்ள போக முடியுமா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க இருக்கிற ஒரு லேடி கிட்ட போயிட்டு இந்த பக்கமா போனா வெளில போக முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பக்கம் வந்து பார்த்தா தடை செய்யப்பட்ட பகுதி, இங்க வேலை பாக்குறவங்க மட்டும் தான் உள்ள போக முடியும், வர முடியும், நீ வெளியே போகணும்னு சொல்லி பாத்துனா இந்த பக்கமா போ அப்படின்ற மாதிரி சொல்லப்போ இவங்களுக்கு வந்து பாத்திரம் பொண்ணும் புரியல. சரிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த பக்கமா போறாங்க. இதே நேரத்துல கிரணுக்கு என்ன பண்றாங்கன்னா வீட்டுல அவங்க அம்மா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து பாத்திரம் தனி தகமா இருக்கு. சரி ஃப்ரிட்ஜ்ல போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போகும்போது அந்த இடத்துல கிரண் வந்து பாத்திரம் ஒரு துணியை பாக்குறாங்க. இந்த பணத்துக்கு மேல சுத்தவங்க தெரியும் அந்த மாதிரி ஒரு துணியை பார்த்துட்டு கத்துறாங்க, ஐயோ பாங்க பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்தும்போது டக்குனு அந்த பேரக்காரமா வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்றாங்க. அந்த துணியை பார்த்தோம் அப்படின்னு போது அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. கிரணுக்கு வந்து பாத்திரம் இது இலியூஷன் மாதிரி வந்துட்டு போயிருக்கு போல இருக்கு. உடனே பேரக்காரமா என்ன பண்றாங்க, பொண்ணுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரனோட முடியை பிடிச்சு டக்குனு இழுக்கிறாங்க. இப்ப எதுக்கு என் தலையை பிடிச்சு இழுக்கிறீங்க அப்படின்னு போது இல்லமா நீ தானே தலை வலிக்குதுன்னு சொன்ன, இப்ப சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இழுத்ததுக்கு அடுத்து கிரணுக்கு வந்து பாத்திரம் இனிமே தலை வலிக்க ஆரம்பிக்குது. இப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே தலையை சொரிஞ்சிட்டே இருக்காங்களா. அப்ப அந்த லேடிக்கு என்ன பண்றாங்கன்னா வெளியே போறாங்க. அப்படி போகும்போது கிரண் யதார்த்தமா ஜன்னல் வழியா பாக்குறப்ப இந்த லேடி என்ன பண்றாங்கன்னா கிரண் கிட்ட இருந்து எடுத்த முடியை எடுத்துட்டு போயிட்டு அவங்க புருஷன் கிட்ட கொடுக்குறாங்க. அடிப்பாவி நீ எல்லாத்தையுமே வந்து திருட்டுத்தனமா தான் பண்ணிட்டு இருக்கிறியா, எனக்கு தெரியும் நீ ஏதோ ஒரு தப்பு பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல புருஷங்கார என்ன பண்றானா ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போறா. அதனால தான் பொண்டாட்டி கிட்ட வந்து பாத்திரம் முடி எடுத்தாங்கல்ல அந்த முடியை வந்து பேலக்கார மாட்ட கொடுத்து நீங்க பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக கிரணுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த பேலக்காரமாவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துக்குள்ள போயிட்டு ஒரு ரிச்சுவல் மாதிரி என்னத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. முட்டி போட்டுட்டு கிரனோட முடியை வந்து பாத்திரம் வச்சுக்கிட்டு ஏதோ ரிச்சுவல் பண்றாங்க. பக்கத்துல வந்து பாத்திரம் மாட்டோட தலைமுடி இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்திரம் காட்டிட்டு இருக்காங்க. அப்படி ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கிரண் கனவுல பாப்பாங்க தெரியுமா ஒரு சாத்தான். அந்த கொடூரமான சாத்தான் என்ன பண்ணுது அந்த இடத்துக்கு வருது. இதை பாக்குறப்ப கிரணுக்கு வந்து பாத்திரம் பயம் வந்துட்டு அடப்பாங்களா அமைதியா இருந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படி டார்ச்சர் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கிரண் பாத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது டக்குனு கிரணுக்கு என்ன பண்றாங்க, இது எல்லாத்தையுமே ஒரு எவிடன்ஸ் மாதிரி நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அப்படி எடுத்து வச்சிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பாத்திரம் டக்குனு அந்த லேடி பாக்குற மாதிரி தெரியுது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்பிட்டாங்க. இதெல்லாம் வந்து பாத்திரம் எப்படி நம்ம புருஷன் கண்டுபிடிச்சா டிலீட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு இது எல்லாத்தையுமே ஃபார்வர்ட் பண்ணி விடுறாங்க. பட் அவர் கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சிட்டு கிரனோட போனை புடிங்கி இதை எல்லாத்தையுமே வந்து பாத்திரம் அன்சென்ட் அதாவது டிலீட் ஃபார் எவரிவன் அந்த மெசேஜ் போனாலும் யாருக்கும் காட்டாதுல அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு பொண்டாட்டிட்ட வந்து பாத்திரம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இந்த மாதிரி பண்ணக்கூடாது புரியுதா, நரகத்துக்கு தான் போற எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஒரு புருஷனுக்கு எதிர்த்து நீ என்னென்னமோ வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அது கிரண் என்ன சொல்றாங்க, கேங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது திரும்ப நீ எதிர்த்து பேசுற நரகத்துக்கு தான் போவ பாய மூடு அப்படின்ற மாதிரி சொல்ல கிரணுக்கு வேற பலி கிடையாது அமைதியா இருக்கிறாங்க. இதுக்கடுத்து வந்து பாத்திரம் ஃப்ரெண்டு கறி வந்து அந்த மெசேஜ் ஓபன் பண்ணி பாக்குறால நிறைய மெசேஜ் டெலிட் பண்ணிருக்கிறத பார்த்துட்டு கிரணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கேன்ட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பாத்திரம் கால் பண்றாங்க. ஆனா அந்த கால் வந்து பாத்திரம் கட் செய்யப்பட்டு கிரண் கிட்ட இருந்து வந்து பாத்திரம் ஒரு வீடியோ கால் வருது. அதை ஆன் பண்ணி பாக்குறப்ப எதிரில ஒரு நாற்காலி வந்து பாத்திரம் ஆடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. டக்குனு கிரண் முகத்துக்கு முன்னாடி வந்துட்டு எத்தனை பாட்டி சொல்றேன் எனக்கு எதுக்கு சும்மா போன் பண்ணிட்டு இருக்க வை போன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஃப்ரெண்டு காரிக்கு வந்து பாத்திரம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இந்த பொண்ணு வந்து பாத்திரம் நல்லா தான் பேசிட்டு இருந்தா திடீர்னு வந்து பாத்திரம் இந்த மாதிரி பண்றா ஒருவேளை பைத்தியங்கிட்டு முத்து பேச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப என்ன பண்றானா அப்படியே என்ன பண்ற யோசிச்சுட்டு இருக்காளா. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் கீரைக்கு என்ன பண்றா தான் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கான். அவங்களுக்கு வந்து பாத்திரம் அந்த பாலை கொடுக்குறான். அந்த பொண்ணு வந்து பாத்திரம் குடிக்கிறாங்க. குடிச்ச கருத்து அவங்க தன்னோட கண்ட்ரோல் இல்ல ஏதோ மயக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே கீரனை படுக்க வச்சு அவங்க ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு முதுகுல வந்து பாத்திரம் ஒரு கோடு மாதிரி போட்டு அவங்க சதையை மட்டும் கட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பொண்ணுக்கு வந்து பாத்திரம் அழுக போறது ஏன்னா வலிக்குது போல இருக்கு. ஆனா வலி வந்து பாத்திரம் கொஞ்சமா நிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து பாத்திரம் அந்த பால் குடிச்சிருக்கனால அந்த பாலை வந்து பாத்திரம் ஏதோ மயக்க மருந்து மாதிரியோ இல்ல போதை பொருள் மாதிரி ஏதோ ஒன்று கலந்திருப்பான் போல இருக்கு. இந்த குடிக்க இந்த பொண்ணுக்கு வந்து பாத்திரம் உடம்பு வந்து பாத்திரம் கொஞ்சம் போதையா இருக்கிற மாதிரி தெரியுது போல இருக்கு. அதனால அந்த பொண்ணு என்ன பண்றா ஏறிட்டு அமைதியா வந்து பாத்திரம் படுத்துட்டு இருக்கா. அழுதுகிட்டே படுக்கிறா. இப்ப ஃப்ரெண்டு காரி என்ன பண்றானா அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு என்ன சொல்றான், உங்க பொண்ணுக்கு வந்து பாத்திரம் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. அப்ப வந்து பாத்திரம் கொஞ்சமா தன்னோட கண்ட்ரோலை கேந்துட்டே இருக்கிறா. இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு, உங்களோட மருமக புள்ளையாண்டா தான். அவங்க கிட்ட இருந்து உங்க பொண்ணை காப்பாத்தல கண்டிப்பா உங்க பொண்ணு நீங்க கிழந்துருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பாத்திரம் அப்பங்கார என்ன சொல்றானா, இங்க பாருமா நம்ம வந்து பாத்திரம் அந்த பொண்ணை காப்பாத்துறோம் அப்படின்ட்டு நினைக்கலாம். அந்த பொண்ணுக்கு ஏதோ தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம் இல்லாம அவங்க கிட்ட போயிட்டு நம்ம சண்டை போட முடியாது. அப்படி போட்டோம்னா கண்டிப்பா நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்திரம் பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி இருக்கும்போது தான் இவங்களுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்களே. மறுநாள் ஹீரோய்க்கு என்ன பண்றானா கீரனோட எழுத்துட்டு போன அந்த முடியை வச்சு ஏதோ ரிச்சுவல் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு ஒரு தண்ணி மாதிரி எனத்தை கொடுக்குறான். அந்த மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பால் கறக்குது. இங்க என்ன கதை நடக்குதுன்னா நம்ம ஊர்ல எப்படி ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்களோ அதே மாதிரி அந்த ஊர்ல ஹீரோய்க்கு என்ன பண்றானா மந்திரிக்கப்பட்ட பால்களை ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறான். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா இவன் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோய்க்கு என்ன பண்றான் தான் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ண போறானா. அப்படி போகும்போது ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க ஹீரோட கூப்பிட்டு பாக்குறாங்க. பட் அந்த பொண்ணு சுய நினைப்பிலே இல்ல. ஹீரோவை என்ன பண்றான் டக்குனு அந்த பொண்ணோட கையை விடும்போது அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு பேய் மாதிரி தெரியுது. குறிப்பா சொல்ல போனா அந்த கருப்பு உருவம் ஹீரோன் முன்னாடி நின்னுக்கிட்டு அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா பயமுறுத்துற மாதிரி தெரியும். டக்குனு அந்த பொண்ணு அழுகுறா கத்துறா. உடனே அங்க இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணு பிடிக்க வராங்களா. இவங்க என்ன பண்றா வேகமா தன்னோட வீட்டுக்கு இந்த பொண்ணை
பொண்ணை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி பாக்குறப்ப கிரனோட அப்பா என்ன பண்றாரு, என் பொண்ணை நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவனுக்கு என்ன பண்றா வேற வழி கிடையாது, அப்படியே வந்து பாத்திரம் அமைதியா விட்டுட்டான். காரணம் என்னன்னா இந்த பொண்ணை வந்து பாத்திரம் விட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னா கண்டிப்பா வந்து பாத்திரம் இங்க இருக்கிற ஓட்டெல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு நேரா அவங்க படிச்ச அந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போன கடுத்து இந்த பொண்ணை வந்து பாத்திரம் படுக்க வச்சுட்டு ரிச்சுவல் மாதிரி என்னமோ பண்றாங்க. ஏன்னா இந்த பொண்ணால உட்கார முடியல, நடக்க முடியல, தவந்தா வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணை வந்து பாத்திரம் தூக்கி வந்து ஒரு டேபிள்ல படுக்க வைக்கணும். அதை வந்து பாத்திரம் யாராலும் முடியல. ஹீரோக்கு என்ன பண்றா, அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் படுக்க வச்சுட்டு அவளோட காதுல வந்து பாத்திரம் ஏதோ சாத்தான் சம்பந்தப்பட்ட மந்திரத்தை சொல்றான். ஒருவேளை அவ உடம்புல இருக்க பேய் தற்காலிகமா ஓட்டுற மந்திரம் போல இருக்கு. ஆனா இந்த ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றானா ஹீரோவை தட்டி விட்டுட்டு அவ வந்து பாத்திரம் அவனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோட அப்பா என்ன பண்றாரு, முன்னாடி நின்னுக்கிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து பாத்திரம் பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பிரேயர் பண்ணிட்டு இருப்ப கூட போற இந்த பையன் என்ன பண்றாரு, பின்னாடி இருந்துட்டு அந்த சாத்தானோட மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் மாறி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு ஹீரோக்கு என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே சண்டை போடுறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து பாத்திரம் அடிப்படுது. இந்த சண்டையில முதுகுல இருந்து வந்து பாத்திரம் ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்குது. இந்த பொண்ணுக்கு வந்து பாத்திரம் உடம்பு ஒரு மாதிரியா பண்ணிட்டு இருக்கு. அந்த ரத்தம் வடிறது எல்லாத்தையும் பாக்குறாங்க. அப்பா என்ன பண்றாருன்னா இந்த பொண்ணுக்கு வந்து பாத்திரம் ஏதோ ஒரு பெரிய சாத்தான் கூட தொடர்புல இருக்கா போல இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி இப்ப உடம்பு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோ தான் அப்படின்ட்டு நீங்க ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே வந்து பாத்திரம் இது பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்து மேல எப்படி அந்த பொண்ணோட உடம்புல வந்து பாத்திரம் பேய போட்டியாச்சு. போட்டதுக்கு அடுத்து இப்ப ஹீரோன் வந்து பாத்திரம் நல்லா தான் இருக்காங்க. ஆனா ஹீரோனோட அப்பாவுக்கு வந்து பாத்திரம் உடம்புல ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா தன்னோட முழு சக்தியை பயன்படுத்தி அந்த பேயை வந்து பாத்திரம் போட்டி இருக்கிறாரு. இதனால இவருக்கு வந்து பாத்திரம் உடம்பு ரொம்ப வீக் ஆயிட்டு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா உங்க பொண்ணு என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். எதுக்குடா என் பொண்ணுக்கு விட்டுட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இப்போ உங்க பொண்டாட்டிக்கு வந்து பாத்திரம் உடம்பு சரியா போயிட்டல, நான் கூட்டிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு என்ன பண்றானா மேல கூட்டிட்டு போறான். இப்ப அம்மாக்காரி என்ன பண்றாங்கன்னா நம்ம பொண்ணை வந்து இப்ப கூட்டிட்டு போறான், இப்படி ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு வந்து பாத்திரம் என்ன சொல்றாங்கன்னா வேற படியே கிடையாதுமா, அவனோட பொண்டாட்டியா இருக்கும்போது நமக்கு எதுவுமே பண்ண முடியாது, சோ இதை நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோன் வீட்டுக்கு வரும்போது அவங்க நிலைமை பாக்குற அந்த வீட்டுல வேலை பாக்குறாமா, இதுக்கு மேல இந்த பொண்ணை இப்படியே விட்டாம கண்டிப்பா கொலை பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய என்ன பண்றாங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லி பார்க்கும்போது டக்குனு வந்து பாத்திரம் அவன் பிடிச்சிட்டான். எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து போலீஸ் கிட்ட போனீங்கன்னா நம்ம 2 பேர் தான் மாட்டுவோம், உங்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்து பாத்திரம் திருப்பி அனுப்புறானா. இதே நேரத்துல எப்படியாச்சும் தான் பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு உங்களை யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போங்கார என்ன பண்றானே நீனும் அப்புறம் அதாவது ஃப்ரெண்டுக்காரி போயிட்டு எப்படியாச்சும் அவளை பாருங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா அந்த இடத்துல ஹீரோட அப்பா படிக்கிறதுக்காக ஹீரோயினோட ஹஸ்பண்டோட ஆட்கள் வந்து பாத்திரம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த பக்கம் அவங்க 2 பேர் தப்பிச்சு போன தெரியாது. அதனால ஃப்ரெண்டுக்காரி கிட்ட அம்மா நான் சொல்றேன், நான் எப்படியாச்சும் என் புருஷனை காப்பாத்துறேன், நீ போய் உன் ஃப்ரெண்டை காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் போனதுக்கு அடுத்தது வேலைக்காரியை வந்து பாத்திரம் ஹீரோ அடிச்சு போட்டுட்டு ஹீரோனை வந்து பாத்திரம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். எங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணை வந்து பாத்திரம் ஒரு நரபலி கொடுக்குற அந்த இடம். அந்த இடத்துல இந்த பொண்ணை கட்டி போடும்போது டக்குனு வந்து பாத்திரம் ஹீரோன் கேட்கறாங்க, அட படுபாபி இஸ்லாம் மதத்தை நீ மீறிட்டியா, அந்த தடவுல மாறிட்டியாடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பின்ன கிளியா பின்ன நாளைக்கு எவ்வளவு நாள் தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு 1 சீட்டு 2 சீட்டுன்னு சொல்லி ஜெயிச்சிட்டு இருக்கிறது, அதனால தான் நான் வந்து பாத்திரம் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தணும்னு சொல்லி பார்க்கல, எனக்குன்னு ஒரு பொண்டாட்டியை வந்து பாத்தினா சாத்தானுக்கு பலி கொடுத்து இந்த உலகத்தை கட்டி ஆளணும், பெரிய அரசியல்வாதி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் திட்டம் போட்டேன், நீ வந்து பண்டடா மாட்டும் போது நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் வந்து பாத்திரம் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்திரம் ஃப்ரெண்டுக்காரி வந்துட்டு உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது டக்குனு வந்து பாத்திரம் ஹீரோ அந்த இடத்துல வந்து இந்த பொண்ணை வந்து பாத்திரம் அடிக்கிறானா. அப்படி அடிச்சதுக்கு அடுத்து இந்த பொண்ணு வந்து பாத்திரம் மயக்கம் போட்டுட்டா. இப்போ வந்து பாத்திரம் அந்த சாத்தானை கூப்பிடுறதுக்கான எல்லா வேலைகளையுமே பண்றா. அப்படி பண்ணும்போது அந்த சாத்தானுக்கு என்ன பண்ணுதா வருது. அப்படி வரும்போது வந்து பாத்திரம் ஹீரோயின் அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் கலைக்கும் போது அந்த சாத்தான் என்ன பண்ணுது டாடா சொல்லிட்டு திருப்பி ரிவர்ஸ்ல போகுதா. உனக்கு என்ன தைரியம் இருக்கணும், உன கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து பாத்திரம் ஹீரோ போட்டு அடிக்க பார்க்கும்போது டக்குனு ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன பண்றானா ஹீரோ கிட்ட சண்டை போட போறா. இப்படி இவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு என்ன பண்றானா ஃப்ரெண்டு கரையை குத்தி கொலை பண்றான். இதனால அந்த பொண்ணு வந்து பாத்திரம் இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோனை வந்து பாத்திரம் கொலை பண்ணலாம் சொல்லி வரும்போது ஹீரோனை என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற மாட்டோட கொம்பு எடுத்து ஹீரோ பொண்ணு நெஞ்சிலே குத்தி அவரை கொலை பண்றாங்க. அவரும் வந்து பாத்திரம் அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு. நேரம் போயிட்டு தான் பொண்ணு அதாவது அந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து பாத்திரம் எழுப்ப பாக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து பாத்திரம் பேச்சு முச்சிலாம இருக்கா, சோ செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அதனால வந்து பாத்திரம் அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க தப்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது ஹீரோன் உடம்பு முழுக்க ரத்தம், முதுகுல வந்து பாத்திரம் ரத்தம் வர மாதிரி தெரியுது. அப்படியே ஒரு செகண்ட் வந்து பாத்திரம் திருப்பி கேமரா பார்ப்பாங்க. இதுதான் வந்து பாத்திரம் ஹீரோன் முதல்ல கனவா கண்டு வருது. அவங்களுக்கு நடக்க போற விஷயத்தை வந்து பாத்திரம் முன்னாடியே ஒரு கனவா கண்டிருப்பாங்க போல இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்திரம் இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா வந்து பாத்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்தோட கதை பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மீண்டும் அடுத்து என்ன ஒரு படம் போறலாம் அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு படத்துல பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.